நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் மேடம். கையோ காலோ துண்டானா கூட சும்மா தூக்கிக்கிட்டு வந்துருவான். ஆள் யாருன்னு தெரிஞ்சுதா? நம்ம கெஸ்ஸிங் கரெக்ட் தான் மேடம். ராகுல் தான், மகேந்திரனுடைய பையன். அது உண்மைதானே? உண்மைதான் மேடம். அது ராகுலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான். அவனுக்கு 3 பைக்கில் வந்தாங்க, 6 பேர். அடையாளம் தெரியாமல் இருக்க ஹெல்மெட் போட்டிருந்தாருங்க. ஒருத்தனும் ஹெல்மெட்டை கழட்டவே இல்லை. அப்போ உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவனுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு பயந்து தான் அவனுக்கு ஹெல்மெட்டோடு வந்திருக்கானுங்க. காரு அவனுக்கு பைக்கில் இடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தானுங்க. அதுக்காக வந்தவனுங்க எதுக்கு ஹெல்மெட்டோட பேசினானுங்க? ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசியிருக்கலாம் இல்லையா? எனக்கு சந்தேகம் வந்ததுனால தான் 2 பைக்கோட நம்பரை நான் நோட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்த்தீங்களா? செக் பண்ணோம். அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது அது 2மே ராகுலுடைய ஃப்ரெண்ட்ஸோட பைக்கு தானே தெரிய வந்துருச்சு. அந்த சமயத்துல நம்ம நம்பரை நோட் பண்ணுவோம்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. தப்பிச்சு பைக்கில் போகும்போது ஒருத்தன் சீக்கிரம் வாடா கோபால் அப்படின்னு கத்தி கூப்பிட்டான். என்னை கத்தியில் குத்துனது அந்த கோபால் தான். நாங்கள் விசாரிச்சு பார்த்தப்போ ராகுலோட கேங்கில் கோபால்னு ஒருத்தன் இருக்கான். இதுக்கு முன்னாடி 2 கொலை கேஸ்ல அவன் சிக்கியிருக்கான். நேத்து நடந்த இந்த சம்பவத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரி இருக்கிற ஏரியால இவங்க சரக்கு அடிச்சதை சில பேர் பார்த்துருக்காங்க. இதுல சந்தேகப்பட எதுவுமே இல்லை மேடம். இது கண்டிப்பா அந்த ராகுலுடைய வேலை தான். நாம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாமா கிருஷ்ணா? அவங்க எல்லாரையும் போலீஸ் பார்த்துப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க உள்ளேயே கிடக்கட்டும். வேண்டாம். கார்த்திகேயன் சொன்ன மாதிரி இது ராகுலோட வேலை தான். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நம்ம எதுக்கு போலீஸ் கிட்டலாம் போய்கிட்டு? நாமளே அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சரி பண்ணிடலாம். சரிதானே கார்த்திகேயன்? ஆமா, நாம தான் தண்டனையை கொடுக்கணும். அதான் சரியும் கூட. ராகுல், எனக்கு அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். எப்ப தர முடியும்? ஒரு 3 நாள்ல. ஓகே, கிளம்புங்க. பிரபு, வேணும்னா 2-3 நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் ரெஸ்ட் எடுக்கணுமா? வேண்டாம் மேடம். அதுக்கு பதிலாக அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது நானும் கூட இருக்கேன் மேடம். ஓகே. கிருஷ்ணா, நீ அவங்கள என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? சின்ன தப்புக்கெல்லாம் நம்ம என்ன தண்டனை கொடுக்குறோம்? ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளவுதானக்கா? ராகுலுக்கும் அதே தண்டனை தான், ஒரு அட்வைஸ். எங்க கிட்ட வெக்கேஷன்னு சொல்லி நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவன் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு உன் அப்பா நேத்து தான் என்கிட்ட கேட்டாரு. நீ படிப்பை நிறுத்திட்டு இங்க வந்திருக்கியோன்னு அப்பா உன் மேல சந்தேகப்படுறாரு. டேய் ராகுல், உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னது கேக்குதா இல்லையா? என்ன மண்ணாங்கட்டி, இப்படி போனையே பாத்துட்டு இருந்தா மத்தவங்க பேசுறது காதுல விழுமா என்ன? இந்த போனை யாருதான் கண்டுபிடிச்சு தொலைச்சாங்களோ? பெரிய போனு, அதுல இல்லாத வேலை எதுவுமே கிடையாது. நீங்க ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? அப்பா என்ன சொன்னாரு? நீ இதுக்கப்புறம் படிக்க போறியா இல்லையா? நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேக்குறாரு. அதை தவிர வேற என்ன சொல்லுவாரு? நான் இங்க வராம இருந்தா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ ஏன்டா வீட்டுக்கு வராம இருக்க? வீட்டையே மறந்துட்டியா? நீ எங்களை பார்க்கலனாலும் நாங்க உன்னை பார்க்கணும்ல. இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டே இருந்திருப்பீங்களா? இதே நான் வீட்டுக்கு வந்தா வந்த நாள்ல இருந்து அப்பா பேச்ச ஆரம்பிச்சிருவாரு. அவன் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை படிப்பை நிறுத்திட்டானா அவன் எப்பதான் ஊருக்கு போவானா? ஷோ, நான் என்னதான் சொன்னாலும் அப்பா நம்பவே மாட்டாருமா. நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருந்தா நான் என்ன பண்றது?
நீங்க 2 பேரும் முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுருங்களேன். நான் சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்டியா ராகுல்? நீ என்னடானா எந்த விஷயத்தையும் அப்பா கிட்ட நேரடியா பேசுறது இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் உனக்கு வரணும். சென்னைக்கு போகணும், ஃபீஸ் கொடுக்கணும், சினிமாக்கு போகணும், பணம் வேணும், இப்படி எல்லாத்தையும் சொல்லி இதுக்கப்புறம் என் பின்னாடி நீ வராத. இது எல்லாத்தையும் அப்பா கிட்ட நேரடியா கேட்டு வாங்கிக்கோ. இங்க பாருடா, உங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? என்னாலதான் நீ கெட்டு போறேன்னு சொல்றாரு. அப்பாக்கு ஒரு சுபாவம், அவரோட பையனுக்கு ஒரு சுபாவம், இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன். இனிமே நான் எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். நீ ஆச்சு உன்னோட அப்பா வாச்சு. யாரோட காரு இங்க வந்து நிக்குது? நீ போய் பாத்துட்டு வா. அது ஒருவேளை அப்பாவா கூட இருக்கலாம். அவர் வேற யாரு கூடயோ வந்திருக்காரு போல. நீ எங்கடா உள்ள போற? என்ன பார்த்தா அப்பா தேவையில்லாம சண்டைக்கு வருவாரு. அதான். எதுக்கு? எதுவா இருந்தா என்ன, அப்பா என் கூட சண்டை போறதுக்கு காரணம் வேணுமா என்ன? நான் என் ரூமுக்கு போறேன். எங்க அவ ராகுல்? எதுக்குங்க? என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு சொல்லுமா? இல்ல, இப்படி வந்ததுமே அவனை பத்தி கேட்டதால தாங்க நான் கேக்குறேன். அவனை வர சொல்லு, உன் செல்ல பையன. ராகுல், அப்பா கூப்பிடுறாரு, வா. என்னாச்சு? அவங்கிட்ட பொறுமையா சொல்லணும், தேவையில்லாம சண்டை போடாதுங்க. ராகுல் இங்க வா. நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் யார்கிட்டயா சண்டை போட்டியா என்ன? யாரு கூடப்பா? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, என்கிட்ட நீ கேள்வி கேட்காத. அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போகும்போது ஒரு கார் எங்க பைக் மேல அடிச்சிருச்சு. நாங்க அதை தான் போய் கேட்டோம். உண்மைதான்ப்பா. நீங்க எல்லாரும் அந்த ஆக்சிடென்ட்டை வேணும்னு தான் பிளான் பண்ணிக்க. ஆக்சிடென்ட் எப்படிப்பா பிளான் பண்ணி நடத்த முடியும்? யார் கூட சண்டை போடுன்னு கூட உனக்கு தெரியாது? தெரியாது. அது ஏதோ ஒரு கார்காரன். இங்க பாரு, நீ என்ன ஏமாத்தாத ராகுல். உனக்கு தெரியாமலாம் இல்ல, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு தான் பழி வாங்கியிருக்க. பழி வாங்கிட்டானா? ஐயோ, யார் கூட சண்டை போட்டிருக்கான்? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திகேயன் ஒரு வளர்ந்தவன் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, அவன் கூட தான் இவன் சண்டை போட்டிருக்கான். அன்னைக்கு அந்த ஆள் தானே இவன் அடிச்சான். அதுக்கு சார் இப்ப பழி வாங்கியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து வண்டிக்கு குறுக்க போயிட்டு அடிதடியில் இறங்கி இருக்கானுங்க. குத்து வாங்கின செத்து இருந்தா இந்நேரத்துக்கு ஜெயில இருந்திருப்பானுங்க. ஐயோ, குத்திட்டாங்களா? அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. அந்த ஆள் கையில தான் அடிபட்டு இருக்கு. இவனுங்க தெரியாம நெஞ்சிலேயோ வயிற்றுலயோ குத்திருந்தானுங்கன்னா நீ என்ன நினைச்சா இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன அடிச்சப்பையே நான் பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பா அவனுக்கு திரும்ப கொடுக்கணும்னு. ஆனா குத்துறது நான் கிடையாது, கோபால் தான். நீ எதுக்குடா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவங்க மட்டும் எக்க தப்பா ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அந்த பழி எல்லாமே உன் மேல தானே வந்து விழுந்திருக்கும். இனிமே இவனுங்களை பத்தி பேசாம இருக்கதான் நல்லது. இவனுங்க மேல என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது தெரியுமா? அதெல்லாம் ஒரு அப்பனா இருந்துகிட்டு இவங்க கிட்ட கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அதனால இதை பத்தில பேசுறதே கிடையாது. நாளுக்கு நாள் இவனுக்கு அட்டகாசம் அதிகமாயிட்டே தான் போகுது. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அட விட்டு தொலைன, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அது இவங்க தான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க ஹெல்மெட் போட்டிருந்ததால அவங்களால ஆளை கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் அசல்ட்டா கண்டுபிடிச்சிருவாடா. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்க அவகிட்ட தேவையான ஆளுங்க இருக்காங்க. அவங்க ஆளு மேல கைய வச்சா அவங்க அமைதியா கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? இதுக்கப்புறம் என்ன தொட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆகும். டேய், பேசாம நில்றா. நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ற? ஒரு 5-6 பசங்க கூட சுத்தினா நீ பெரிய கேங்ஸ்டர் நினைப்பா? அவ உன்னை கண்டிப்பா அடிக்க போறான். ஆனா எங்க இருந்து எப்படி அடிக்க போறான்னு தெரியல. நீங்க அவளை பார்த்து எண்ணில இருந்து பயப்பட ஆரம்பிச்சீங்க. அவ என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அவ்வளவுதானே நடக்கும். அப்படி நடந்திருந்தா நமக்கு தானே நல்லது. ஆனா அவ இது வரைக்கும் அந்த சம்பவத்துக்காக கேஸ் கூட போட்டது கிடையாது. அதுக்கான அர்த்தம் அவ ராகுலுக்காக வேற ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கா. அதான்டா பயமா இருக்கு. கஜேந்திரா, அவ்வளவு சீக்கிரம் அவ எதையும் மறக்க மாட்டாடா. அவளை பார்த்து பயப்படணும். நாம ஒவ்வொருத்தரும் பயப்படணும். அவ அவ்வளவு லேஸ் போட்டாலும் கிடையாது. பழி வாங்குவா. ஆனா எப்போ எப்படிங்கிறது தான் நம்மளால யூகிக்கவே முடியல.
ராகுல், இருந்தாலும் நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லிடு. அச்சச்சோ, இவன் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ? இல்ல இல்ல, தூக்கி இடுப்புல வச்சுப்பாங்க. நீ போ. இந்த வேலைலாம் உனக்கு தேவையான? அதுவும் இல்லாம நாம எப்ப எதுல மாட்டோம்னு அந்த கிருஷ்ணா காத்துக்கிட்டே இருக்கா. நிலைமை இப்படி இருக்கும்போது இவன் வேற. உங்ககிட்ட நான் ஓப்பனா சொல்லட்டோமாண்ணா, ராகுலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த வேலையை பண்ணது நல்லதுதான். நம்ம இத்தனை நாள் என்ன பிளான் போட்டோம், அவளை ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சானா? பசங்க அதை பண்ணிட்டாங்க இல்லையா? திருப்பி அடிக்கிற பசங்க நம்ம கூடயே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரட்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவளோட இலக்கு கொஞ்சம் குறையும். சொல்ல போனா அவளை ஒதுக்குறது நமக்கு தேவையான ஒண்ணு. அதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவளுக்கு நம்ம பண்ணணும். எவ்வளவு முடி இருந்தது, எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. ஆகாம எப்படி? எண்ணெயும் தேய்க்கிறது கிடையாது, தலையை ஒழுங்கா சீவறதும் கிடையாது. ஐயோ அம்மா, கொஞ்சம் மெதுவா சீவுங்கம்மா. ஐயோ, இருக்கிற முடியும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவீங்க போல. ஐயோ ஐயோ, என்ன எதுக்குமா இப்படி பண்றீங்க? நான் விளையாண்டு ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்தேன், அத வீணாக்கிட்டீங்க. பேசாம சொல்லிட்டேன். நீ சாயறதுக்கு தான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேனா? கொஞ்சம் தள்ளி உட்காந்தாதான் என்னவா? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தெரியுதுல்ல? ஆமா, அப்படியே ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி. தலையெல்லாம் அவளே வாரிக்க மாட்டாளா? தேவையில்லாம உங்களை வேலை வாங்கிட்டு. அம்மா பாத்துட்டே இருங்க, ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காக தான் அவ உங்களுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா. அம்மா கொஞ்சம் நேரம் உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேன். என்ன தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் தள்ளி உட்காந்தா உனக்கு நல்லது. +1 படிக்கிற, இன்னும் அவன் விளையாட்டுத்தனம் போகவே இல்லை. அம்மா அவளை நல்லா அடிங்கம்மா. அடி வாங்காததால தான் இவ இப்படி எல்லாம் பண்றா. நீ எழுந்து போய் ஏதாவது படிக்கலாம்ல இந்து? நான் தான் இப்ப +1 போயிட்டேன்ல, இந்த வருஷம் பிரச்சனை இல்ல. +2 தானம்மா முக்கியம். ஒரு வருஷம் டக்குன்னு போயிடும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா +2ல உனக்கு முட்டை தான் கிடைக்கும், முட்டை. நீயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே எழுதிருக்க, ரிசல்ட் கண்டிப்பா வரும்ல. அப்ப தெரியும் யார் இங்க முட்டை வாங்குறாங்கன்னு. அம்மா இவள கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை. இந்து, நீ எழுந்து அங்க போய் உட்காரு. போ, அந்த சேர்ல போய் உட்காரு. ரேஷ்மா, இந்த நீயே உன் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோ. என்னம்மா? எண்ணெய் தேய்ச்சு 10 நிமிஷம் ஊற விட்டு குளி. ஆமா, எங்கம்மா இன்னும் அப்பாவை காணும்? யாருக்கு தெரியும்? ஆபீஸ்ல வேலை இருந்ததுன்னு சொல்லுவாரு. உண்மையா கூட இருக்கலாம். அவர் 2-3 வருஷமாவே ஊர்ல தானே இருந்தாரு. இப்போ டிரான்ஸ்ஃபர் வாங்கி நம்ம ஊருக்கு வந்து 1 வாரம் தானே ஆகுது. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகதான் செய்யும். அதான் இன்னும் வரல போல. அப்பா எப்பவும் இப்படிதான். கம்பெனிக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவர் எப்ப வருவார்னே தெரியாது. நீ இப்படி பேசுறத நல்ல வேலை உங்க அப்பா கேக்கல. நான் ஒன்னும் தப்பாலாம் பேசலையே. அப்பாவே வந்துட்டாரு. 100 ஆயுசு. ஹாய் அப்பா. ஹாய். அவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஏண்டி உன்னால எழுந்து நிக்க முடியாதா? நான் தான் விஷ் பண்ணிட்டேன்ல. என்னப்பா? அம்மா, என்னங்க இது? ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன். நான் ஆஃபீஸ்ல இருந்து மார்க்கெட் வழியா வரும்போது அங்க ரோடு சைடில் விற்கிறத பார்த்தேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதான் 2 கிலோ வாங்கிட்டேன். அப்பா. ஸ்ரீகுட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அட, அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். உன் அம்மாவோட பூர்வீக வீடு இருக்குல்ல, அதை வித்துட்டாங்களாம். வித்துட்டாங்களா? ஆமா, வித்துட்டாங்க. அதை வித்து கூட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் தனித்தனியா தான் தங்கிட்டு இருக்காங்களாம். ஐயோ, அப்படி என்ன ஆச்சு? எனக்கு இத பத்தி யாரும் சொல்லல.
அது ராஜுவோட பேரில் தானே இருந்துச்சு. ஏதோ பிஸ்னஸில் பணத்தை போகிறதுக்காக அதை விற்றாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் தான் சொன்னார். இருந்தாலும் என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. நானும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே. ஒரு மரியாதைக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இத பத்தி எங்க கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? போய் மாமா கிட்ட கேளுங்க. நான் கேப்பேன்டி, போய் கேப்பேன். கேட்காம விட இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை இல்லை. சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வீட்டை வைக்கிறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அவர் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு விஷயம் இருக்கு. உங்க அம்மாவோட வீட்டை அவங்க யாருக்கு வித்திருக்காங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்களே, கிருஷ்ணா. அவ தான் உங்க அம்மாவோட வீட்டை வாங்கி இருக்கிறது. 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. சொன்ன விலையை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாம அப்படியே கொடுத்துட்டாலாம். அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து அவளை ஏமாத்தலாம் நினைச்சிருக்காங்க போல. ஆனா அவளோட ஆளுங்க இவங்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கதா சொன்னாங்க. ஆனா அவளுக்கு எதுங்க அவ்வளோ பணம்? 2 கோடி ரூபாய். 2 ரூபாய் கூட இல்லாம தானங்க இருந்தா. இப்ப எதுவும் கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாளா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். வீட்டை வாங்கின உடனே அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டிட்டாலாம். எல்லாரையும் வெறுங்கையோட விரட்டியிருக்கான். என்னங்க நீங்க என்ன காலையில வெளியில கிளம்பிட்டீங்க போல? பேங்க் மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னாரு. அது எதுக்குன்னு தெரியல. சரி காலையிலே கிளம்பிடுவோம். அதுக்கு நீங்க காலையிலே போகணுமா என்ன? இப்ப மணி 9 தானே ஆகுது. 10 மணிக்கு முன்னாடி எந்த பேங்க்குங்க திறக்கறாங்க? முன்ன மாதிரி கார்லயா போக போற? நீ இப்ப கிளம்புனாதான் சீக்கிரம் அங்க போய் சேர முடியும். கம்பெனியை வாசுவனனுக்கு லீஸ் கொடுக்கறதா நான் நேத்து அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஒருவேளை அந்த விஷயத்துக்கு தான் வர சொல்லியிருக்காங்க போல. கம்பெனிய வாசு அண்ணனுக்கு லீஸ்க்கு கொடுக்கறத பத்தி நேத்துக்கு நீங்க என்கிட்ட சொல்லி இருந்தீங்க. ஆனா அது ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு தோணவே இல்லைங்க. நான் என்ன இஷ்டப்பட்டா கொடுக்கறேன் பாமா? எனக்கு வேற எந்த வழியும் இல்லாததால தானே. நம்ம கம்பெனி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? நம்மளால நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது அதை மத்தவங்க கையில கொடுத்துதான் ஆகணும். அந்த நிலைமை எப்படி வந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமை வந்ததே இல்லைங்க. பாமா, பழச பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையே இதுதான். 30 லட்ச ரூபாய் பணம் இல்லாம கம்பெனியை கண்டிப்பா ஓபன் பண்ணவே முடியாது. ஒரு 15 லட்ச ரூபாய வேலைக்காரங்களுக்கு சம்பளமும் அலவன்ஸாவும் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பேங்கோட கடன்ல கொஞ்சமாச்சு நாம கட்டணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் முடியுமா சொல்லு? முடியாது பாமா. அதனால்தான் நான் வாசுவனாக்கு லீஸ் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாசுவனாவும் நமக்கு நெருங்கிய சொந்தமாச்சே. நீங்க சொந்தமா இருக்கிறதாலதான் வாசு அண்ணனுக்கு கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியலங்க. அது என்ன? இவ்ளோ தூரம் பழகியும் வாசு அண்ணனோட குணம் உங்களுக்கு தெரியலையா என்ன? பிசினஸ்ல வாசு அண்ணன் சொந்தம் பந்தம்னு எதையுமே பார்க்காதவரு. அதுல வர லாபத்தை மட்டும் தான் பாப்பாரு. அது மட்டும் இல்லங்க, எந்த கம்பெனில கை வச்சாலும் அத கடைசியா தனக்கு சொந்தமாக்குற திறமை தான் வாசு அண்ணனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நம்ம கம்பெனியை எதுக்காக லீஸ்க்கு கொடுக்கணும்னு தோணுதுங்க? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா வாசுவனம் இல்லாம யாரு கொடுக்கறது? மத்தவங்க எல்லாரும் வாசுவனை விடவே ரொம்ப ஆபத்தானவங்க. உங்களோட இஷ்டங்க. கடைசியா நம்மளோட கம்பெனியும் அவர் எடுக்காம இருந்தா சரிதான். கார்ல யார் வரது? ரேஷ்மாவும் இந்துவும் வந்திருக்காங்க போல இருக்கே. ஸ்ரீகுட்டியும் வந்திருக்காளே. அவங்க இந்த பக்கம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்காங்க? ஆனா இவங்க இத்தனை நாள் இந்த ஊர்ல இல்லலங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு இவங்க குடும்பமே ஊரை விட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நாள் இவங்க அங்கதான் இருந்தாங்க. அதெல்லாம் இல்லடி.
அவ நம்ம மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. அதனால தான் அவ மேலம் குளத்து பக்கமே வரல. அம்மா பேர்ல இருந்த வீடை வித்து அவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம பங்கு கொடுக்கவே இல்லையாமா. வா. வாங்கம்மா. ஸ்ரீகுட்டி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நீ எங்க எல்லாரையும் மறந்துட்டியா? நான் உங்களெல்லாம் மறக்கல, நீங்க தான் மறந்துட்டீங்க. 2 பேரும் ரொம்ப வளர்ந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ரேஷ்மா, நீ இப்ப என்னமா படிக்கிற? இப்போதான் +2 முடிச்சேன். நீமா? +1. பாருங்க, எங்களை பார்த்த உடனே எங்க அண்ணன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு. எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் வரேன். உன் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு இருந்த. சொல்லிட்டியா? கம்ப்ளைண்ட்லாம் நிறைய தான் இருக்கு. நான் சொல்றதுதான் குத்தமா? உன்னோட முதல் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லு. இத்தனை வருஷம் ஆச்சே, நீங்களோ இல்ல உங்க தம்பிகளோ யாராவது எங்களை பத்தி விசாரிச்சீங்களா? நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு விசாரிக்க கூட உங்களுக்கு தோணலல்ல? வாமா, உள்ள வாமா. மத்தத உள்ள போய் பேசிக்கலாம். அடுத்து என்னமா படிக்கலாம்னு இருக்கீங்க? நான் இப்பதான் மாமா என்ட்ரன்ஸ் எழுதிருக்கேன். மெடிசனுக்கு படிக்கணும்னு ஆசை. நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? அதே ஸ்கூல் தான் மாமா. இவங்க எல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். ஆமா, நீங்க எப்ப அங்க இருந்து இங்க வந்தீங்க? கோபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு வித் ப்ரமோஷன். என் வீட்டுக்காரரும் இங்க வரலான்னு தான் இருந்தாரு. புது இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆகலல்ல, லீவ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி வா, உள்ள போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.